அண்ணாமலை வந்து எண்மண் என் தேசம் பயணத்தின் பொழுது நேற்று கேவி குப்பத்தில் சொல்லியிருக்கிறாரு, எப்போ வேணாலும் அமலாக்கத்துறை வந்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டின் கதவை தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வந்து தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் வந்து இப்போ பின்தங்கியுள்ள இதுவா இருக்கு, ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கதவு தட்டு வேணாம், அந்த கஷ்டம் கூட அவங்களுக்கு வேணாம், நான் தந்தே வச்சிருவேன். பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்குன்னு சொல்லி தமிழகம் அதான் அண்ணாமலையை தான் சொல்றாரு. ரொம்ப எக்கனாமிஸ்டா எங்க பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட் எல்லாம் நாங்க முன்னேறி எங்க சர்டிபிகேட் கொடுத்து அப்படிதான் சொல்லுவாங்க எதிர்கட்சி. அவங்கள போய் அமெரிக்காவே புகழ்ந்திருக்கு. அது மாதிரி இவரே சொல்றாரு. சார் சட்டமன்றத்தில் யார் கூட கூட்டணி சார்? யாரு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதிக தொகுதிகளில் நிற்கிறதாகவும் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி வதந்திகள் எல்லாம் போட்டு நான் பதில் சொல்லி அப்படி சொன்னா துறைமுகம் போட்டு கொட்டை குழப்பாதீங்க, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதே போல நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார், அதுதான் உங்களுடைய பார்வை? யார் வேணும் ஆரம்பிக்கிறாங்க, இது என்ன யார் வேணும் ஆரம்பிக்கலாம், யார் வேணும் எந்த கட்சியில் வேணும் சேரலாம், அது வேணும் இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.